இந்த கவர்மெண்ட்டில் கேளுங்க, மக்கள் நலனுக்காக என்னங்க பெரிய திட்டம் ஒன்று பண்ணாங்கன்னு, ஏதாவது பெர்மனன்ட் திட்டம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நேற்று உதகையில் அந்த மருத்துவக் கல்லூரி மோடி அவர்கள் யார் மருத்துவக் கல்லூரி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கில் வந்தது, அதை போய் நீங்கள் திறக்கிறீங்க. இங்கே பாரத பிரதமர் வந்து அதோட ஒரு ப்ராஜெக்ட் துறைகள் அதை பண்ண வேண்டியதானே. இந்த மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன்லாம் யார் கொடுத்தது? இவங்க ஆட்சியில் வாங்கினாங்களா? கிடையாது. அதிமுக ஆட்சியில் வாங்கின மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன், அதுக்கான பட்ஜெட்டை வந்து இவங்க எப்போவோ ரிலீஸ் பண்ணதை வேலை செய்யாமல், ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கமிஷன் கம்மியாக கிடச்சிருக்கும், அதனால் அது கொஞ்சம் லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுருப்பாங்க. மற்ற காலேஜெலாம் உடனே கட்டிட்டு மெதுவாக அதை கட்டிக்குவோம், அதை கட்டி அதை திறக்கிறது. ஆக மொத்தம் வந்து நீங்கள் வந்து அரசு நிகழ்ச்சின்னு சொல்லி அரசு பணத்தை விரயம் பண்ணி அங்கே போய் உட்காந்து ரோட் ஷோ தான் அவர் பண்ணார். ஒழிய எங்கெங்க மக்கள் நலத்திட்டம் ஒன்று பண்ணார்? ஹாஸ்பிட்டல் திறந்தேன்னு ஒரு பேரை சொல்லிட்டு பெரிய ரோட் ஷோ தான் நடந்தது நேற்று ஊட்டியில். ஸோ ஆக மொத்தம் இவங்க வந்து விளம்பர அரசியல், அடிக்கிற பணத்தை ஏதாவது ஒன்று மக்களுக்கு விளம்பரம் பண்ண வேண்டியதானே, அதான் நடக்குதே ஒழிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து ஒரு துறை பாக்கி கிடையாதுங்க, அத்தனை துறையிலையும் ஊழல்.